வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஷாம்பு பேஸ் எப்படி பண்ணுறதுன்றது மட்டும் இல்லாமல், இந்த பேஸை வச்சு நம்ம எப்படி இன்னொரு ஃப்ளேவர் கொடுத்து ஒரு ஷாம்புவை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஷாம்பு பேஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷாம்பு அப்படின்னா என்ன பண்ணும், அது நம்மளோட ஹேரை வந்து கிளென்ஸ் பண்ணணும், நுரைக்கணும். இது ரெண்டு தான் வந்து கிளைண்ட்டோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த கிளென்சிங்க்கும் ஃபோமிங்க்கும் நமக்கு என்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்டன்ட். அந்த சர்ஃபெக்டன்ட்டில் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்க சர்ஃபெக்டன்ட் வந்து SCI. இதை தான் வந்து நம்ம ப்ரைமரி சர்ஃபெக்டண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து கோகனட் ஆயிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் டிரைவ்டு இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் கிளென்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும், அதே மாதிரி லேதரும் ரொம்ப ஜென்டலாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு சர்ஃபெக்டன்ட்டு தான், CAPB, கோகமிடோ ப்ரப்பைல் பீட்டைன். இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சர்ஃபெக்டன்ட். அந்த மெயினாக ப்ரைமரி சர்ஃபெக்டன்ட் என்ன வேலை பண்ணுமோ அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லேதர் அது கொடுக்குதுன்னா அதிகபட்சமான லேதரை கொடுக்கறதுக்கு இது பூஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த சர்ஃபெக்டன்ட்டோட வேலை. இந்த பேஸில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு சர்ஃபெக்டன்ட் வந்து SCI ஒன்று, CAPB ஒன்று. இப்போது நம்ம கிளென்சிங்கும் ஃபோமிங்கும் வரதுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளோட பேஸ் அப்படின்னும் போது நல்லா திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் நம்ம அந்த பேஸ்லேருந்து ஷாம்புவாக ரெடி பண்ணும் போது நமக்கு ஷாம்பு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காக இங்கே திக்கனிங் ஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஜாந்தன் கம். இதில் வந்து ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஜாந்தன் கம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சாஃப்ட்டுன்னு ஒன்று இருக்கும், சாஃப்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் லுக் கொடுக்கும். இன்னொன்று வந்து ரெகுலர் ஜாந்தன் கம், அது வந்து கொஞ்சம் க்ளவுடியான எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ சாஃப்ட்னா நம்ம ஜெல் மேக்கிங்லாம் பண்ணால் அது வந்து நமக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் ஜாந்தன் கம்மே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ப்ராடக்டை திக்கன் பண்ணுறதுக்காகவும் ப்ராடக்டை ஸ்டேபிளாக வச்சுருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அடுத்தது இந்த ஜாந்தன் கம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வாட்டரில் போட்டால் லம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகி ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் அது டிசால்வ் ஆகிறதுக்கு. அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட ஃபேஸ் ஏல இருக்கக்கூடிய வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜாந்தன் கம்மை கிளிசரினோட டிசால்வ் பண்ணணும். ஸோ அதுக்காக மட்டும்தான் கிளிசரின் ஆட் பண்ணுறோமான்னா கிடையாது. கிளிசரின் ஒரு நல்ல ஹியூமக்டன், நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதன் மூலியமாக நமக்கு நல்ல ஒரு ஷைன் வந்து கிடைக்கும். ஷைன் கிடைக்குது அப்படின்றனால நம்ம அதிகமாக கிளிசரினை ஆட் பண்ணிட்டா நம்மளோட ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான குவான்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ராடக்டை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி, எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் க்ரோ ஆக விடாமல் பாதுகாக்கிறதுக்காண்டி ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஆப்டிஃபன் ப்ளஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ். இதன் மூலியமாக தான் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்காண்டி தான் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஷாம்பு பேஸோட ஃபார்முலேஷன் பார்க்கலாம். ஃபேஸ் ஏல DM வாட்டர் 64.5 கிராம், SCI 10 கிராம், CAPB 23 கிராம், ஜாந்தன் கம் 1 கிராம், கிளிசரின் 0.5 கிராம். ஸோ இப்போ இதில் வந்து இது எல்லாமே நம்ம தனியாக எடுத்தப்போ எல்லாமே வாட்டர் டிசால்வ்டு இன்க்ரீடியண்ட்டுன்றனால ஃபேஸ் ஏல வச்சுருக்கோம். அடுத்தது ஃபேஸ் பியில் பார்த்திங்கன்னா ஆப்டிஃபன் ப்ளஸ் 1 கிராம் ஆட் பண்ண போகிறோம். இதை தவிர்த்து எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலோ ஃப்ளேவரோ நம்ம கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா இது ஷாம்பு பேஸ். ஸோ நம்ம ஷாம்புவாக இதை கன்வெர்ட் பண்ணும் போது நமக்கு என்ன ஃப்ளேவர் தேவை, என்ன எசென்ஷியல் ஆயில் தேவையோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஃப்ளேவர் ஆட் பண்ணுறது, என்ன ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஷாம்பு பேஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் DM வாட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கண்டெய்னரில். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம SCI மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி வாட்ச் கிளாஸில். அதை வந்து நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். SCI பொறுத்த வரைக்கும் நெடி அதிகமாக ஏறும். ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து மாஸ்க் போட்டுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ தான் வந்து நமக்கு நெடி ஏறாமல் இருக்கும். SCI வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வைக்கும் போது தான் டிசால்வ் ஆகும். இப்போவே அது டிசால்வ் ஆகாது.
அடுத்தது பார்த்திங்கன்னா சிஏபிபி ஆட் பண்ண போகிறோம். சிஏபிபி வந்து 23 கிராம் தேவை நமக்கு. சிஏபிபி வந்து உங்களுக்கு ஃபோமிங் பூஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ராடக்டை திக்கன் பண்ணுறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பேஸில் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்கு நமக்கு சர்ஃபெக்டன்ட்லேயும் கொஞ்சம் திக்கன் ஆகிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாந்தன் கம்மும் கிளிசரினும் இந்த மாதிரி வாட்ச் கிளாஸில் வந்து நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெயின் மிக்ஸ்சரில் வந்து ஆட் பண்ணலாம். இதை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா லம்பாக அங்கங்கே நின்றும். ஸோ கரெக்டாக இருக்காது. ஸோ எப்போவுமே கிளிசரினோட இந்த மாதிரி டிசால்வ் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஜாந்தன் கம் வச்சு செய்கிறதா இருந்தாலும் அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கிளிசரினோட டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் வெசலில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லம்ஃபும் இல்லாமல் ஈஸியாக அதை ஹைட்ரேட் ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே நம்ம ஃபேஸ் ஏல சேர்த்துட்டோம். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் வச்சு நம்மளோட எஸ்சி பார்த்திங்களா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே டிசால்வ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டபுள் பாயிலிங்கில் வைக்கணும். இப்பயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது நமக்கு. இது நல்ல திக்காக கிடைக்கும். திக்காக கிடைச்சிட்டா தான் நமக்கு வந்து அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். இப்போது இது டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு எஸ்சியையும் தெரியல. இப்போ வந்து இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கெட்டியாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இவ்வளோ திக்னஸ், அதாவது போஸ்டருக்கெலாம் ஒட்டுவாங்களே கம்மு, அந்த மாதிரி இருக்குது திக்னஸ்ஸு. இவ்வளோ இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணி நம்ம ஃப்ளேவர் கொண்டு வரும்போது நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இது கூட வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாம். எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயிலோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஃப்ளேவர் க்ரியேட் பண்ணும்போது எசென்ஷியல் ஆயிலும் எக்ஸ்ட்ராக்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆப்டிஃபன் ப்ளஸ் 1 ml வந்து இப்போ ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இருந்த கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் வந்து தின்னாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே திக் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் ஷாம்பு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். போர் பண்ணுற கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணணுன்றது நான் காட்டுறேன். இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 கிராம் ஆஃப் ஷாம்பூ பேஸ். இதில் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஆலோவேரா ஹைட்ரோசால் வந்து 20 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஹைட்ரோசால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லா எக்ஸ்ட்ராக்டாவோ இல்லை ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிளான்ட் அப்படியே வந்து நம்ம லீஃபை மட்டும் கட் பண்ணி தண்ணியில் பாயில் பண்ணி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா, நமக்கு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோசால் வந்து 20 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இஃப் இன்கேஸ் இதில் இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹைட்ரோசால் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட வந்து நான் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணிக்க போகிறேன்.
எசென்ஷியல் ஆயில் 0.5 கிராம். நான் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு இருக்கும் கன்சிஸ்டன்சி, ரன்னிங்காக இருக்கும், ஈஸியாக பாட்டிலில் போர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ் 0.2 கிராம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ப்ரிசர்வேட்டிவ் கட்டாயம் ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி பேஸில் ப்ரிசர்வேட்டிவ் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா அதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட ஷாம்பு வந்து இப்போ ரெடி. இதை வந்து நம்ம பாட்டிலில் போர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸாக இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போக்கும் பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 30 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த அளவுக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். தேங்க்யூ.